ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 5th. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஜில் என்ன பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா புஷஸ் ஃபார் நேஷனல் டிசாஸ்டர் டேக் ஃபார் லேண்ட்ஸ்லைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேரளா கவர்மெண்ட்லேருந்து இப்போது வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடை வந்துட்டு ஒரு நேஷனல் டிசாஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணணும், அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கேரளா சைட்லேருந்து அது ஒரு நேஷனல் டிசாஸ்டர் டேக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு நியூஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட கிரீவன்ஸ் ரெட்ரஸ் சிஸ்டம். கிரீவன்ஸ் அப்படின்னா என்ன மீன்ஸ், நம்ம பீப்புள் சைடில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸு, நம்ம சைடில் இருக்க சாரோஸ், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெட்ரஸல் சிஸ்டம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு கிரீவன்ஸ் ரெட்ரஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். செட் டு அண்டர்கோ ஓவர்ஹால் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இஸ் செட் டு ரீவேம்ப். ரீவேம்ப் அப்படின்னா என்ன மீன்ஸ், ரீடெக்கரேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் வந்து புதுப்பிக்கிறது அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதான் வந்துட்டு ரீவேம்ப். பப்ளிக்கோட கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டம் வந்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் ரீடெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க. ஒரு 60 ட்ரெயின்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வில் பி டெப்யூட்டட். மீன்ஸ் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டமில் வந்துட்டு ஒரு 60 நியூ ட்ரெயின்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து பேசப்படுற இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு அஃபீஷியல்ஸ் எல்லாமே சேர்ந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இதில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஜிசிசி பற்றி பேசுகிறதுனால, ஜிசிசி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 29th September 1688 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜிசிசி அப்படின்னா என்ன, இப்போது ஓல்டஸ்ட் முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தாலே வந்துட்டு நம்ம ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன்லேயே ஓல்டஸ்ட் வந்து ஜிசிசி அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, ஒரு அர்பன் லோக்கல் பாடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அர்பன் அப்படின்னா என்ன மீன்ஸ், நகர்ப்புறத்தில் இருக்க ஒரு லோக்கல் பாடி, ஒரு முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்கிறது தான். ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். மீன்ஸ் சிட்டிஸில் ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்காக பார்த்துப்பாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த அர்பன் லோக்கல் பாடியை தான் வந்துட்டு ஓல்டஸ்ட் முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் 60 ட்ரெயின்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதா தான் இந்த நியூஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடிட்டோரியலில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எலெக்ஷன் ஓவர் ஹேங் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் இன் இந்தியாஸ் 8 core இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ். மீன்ஸ் 8 core மீன்ஸ் ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ் தான் வந்து இந்த 8 அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு 8 key இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த 8 கீ இண்டஸ்ட்ரீஸுமே வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ லார்ஜ்லி டேம்பன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேம்பன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, டு மேக் சம்திங் லெஸ் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு டேம்பன்ட். அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, த எலெக்ஷன் இண்டட் மீன்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும், நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஸ்லோ டவுன் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மீன்ஸ், ஓவராலாகவே வந்துட்டு இந்த க்ரோத் ரேட்டு, இந்த அவுட்புட்டு, எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேச வராங்க. இந்த 8 கீ இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் ரேட் தான் வந்துட்டு இந்தியாவோட டோட்டல் எக்கனாமி எப்படி இருக்குது, இந்தியாவோட ஹெல்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி என்ன அப்படின்னு பேசுறதே வந்துட்டு இந்த 8 கீ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தான் பேசியிருப்போம். ஸோ இப்போ ப்ரொவிஷனல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் மீன்ஸ், டெம்பரரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. டெம்பரரியாக ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப் 8 core இண்டஸ்ட்ரீஸ். மீன்ஸ் இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, டு லிஸ்ட் அவுட் யார் பண்ணியிருப்பாங்க, இந்த டேட்டா யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வந்து இந்த ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவுட்புட் இன் 5 ஆஃப் தி செக்டார்ஸ் மீன்ஸ் 8ல் 5 ஆஃப் தி செக்டார்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஷார்ப் டீசிலரேஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். க்ரோத்தில் டீசிலரேஷன். இப்போ ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன மீன்ஸ், முன்னாடி போகிறது, இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு நமக்கு தெரியும். டீசிலரேட் ஆகுறது அப்படின்னா என்ன, பேக் அடிக்கிறது, டிஃப்ளெக்ஷன், ஒரு டிக்ரீஸ் இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டீசிலரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும், இயர் வைஸ் பார்க்குறச்சில் க்ரோத்தோட அளவு வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆயிருக்கு மீன்ஸ் குறைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இருக்கிறதுலே வந்துட்டு கோல் ஆஃபர்டு த சில்வர் லைனிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ஒரு ஆப்டிமிசம், ஒரு பேட் சுச்சுவேஷனில் ஒரே ஒரு குட் நடக்கும்ல, ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். இப்போ எவ்வளோதான் நெகட்டிவ் விஷயம் நடந்தாலும் ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சில்வர் லைனிங் அப்படின்ற இடியம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கோல் ப்ரொடக்ஷன், கோல் செக்டாரில் மட்டும்தான் வந்துட்டு அவுட்புட் க்ரோத் வந்து ஆக்சிலரேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ
ஜூனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 14.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மேல 10.2% இருந்திருக்கும், ஜூனில் 14.8%. ஸோ கோலோட ப்ரொடக்ஷன் மட்டும்தான் ஒரு சில்வர் லைனிங்காக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டெபிலிட்டேட்டிங் அப்படின்ற நியூ வேர்ட் கொடுத்துருக்காங்க. டெபிலிட்டேட்டிங் அப்படின்னா என்ன மீன்ஸ் மேக் சம்திங் லெஸ் ஸ்ட்ராங் மீன்ஸ் ரொம்பவே அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிடுறது, ரொம்ப வீக் ஆக்கிடுறது. ஹீட் மூலயமா வந்துட்டு டெபிலிட்டேஷன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்னஸ் வந்து கம்மி பண்ணுறது தான் வந்து டெபிலிட்டேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். லாஸ்ட்டாக இதை என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ சைட்லேருந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்துட்டு மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும். அப்படிலாம் பண்ணி ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வச்சுருக்காங்க. செகண்ட் எடிட்டோரியலில் இன்னைக்கு எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிடிவல் மைண்டட் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அசம்பிளியில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆன்டி கன்வர்ஷன் லா வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மீன்ஸ் அதனால வரக்கூடிய இம்பேக்ட்ஸ் என்னென்ன, அதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வர இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், த லாஸ் தட் ஆர் டிசைன்ட் டு ப்ரிவென்ட் ஆர் ப்ரோஹிபிட் த கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ரிலீஜன் டு அனதர். மீன்ஸ் ஆன்டினாலே அகெயின்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த ரிலீஜன் வைஸ் நம்ம கன்வர்ஷன் நடக்கிறது அது வேண்டாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சது தான். இந்த அன்லாஃபுல் கன்சர்வேஷன் ஆஃப் ரிலீஜன் ஆக்ட் அதில் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. முன்னாடி வந்துட்டு ஒரு 10 years வரைக்கும் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இருந்திருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு வந்து இம்ப்ரிசன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக மீன்ஸ் ஒரு ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன், ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்களை வந்து ரிலீஜனில் சேஞ்ச் பண்ண வைக்கிறது, கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து ஒரு ஹார்ஷர் பெனால்ட்டிஸ், நம்ம மேலே பெனால்ட்டி வந்து அதிகமாகவே போடுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு 20 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அண்ட் தென் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டஃபர் பெயில் கண்டிஷன்ஸ் மீன்ஸ் பெயிலில் எடுக்கிறது கூட ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். இந்த லா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்துட்டு விச் எனபிள்ஸ் கம்யூனல் மிஸ்யூஸ் மீன்ஸ் இது வந்து மிஸ்யூஸாக ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஏன்னா இந்த லாவில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரிக்ட் அண்ட் சிவியர் ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மிஸ்யூஸ் செய்யப்படுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரிட்டிசைஸ்ட் ஃபார் கிரிமினலைசிங் லெஜிட்டிமேட் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் மீன்ஸ் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூஷனில் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார்வர்ட் லுக்கிங் பிரின்சிபலாக தான் இருக்குது. ஸோ இதனால நிறைய வந்து ஸ்ட்ரிக்டர் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மல்டிபிள் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற விதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த செகண்ட் எடிட்டோரியலை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான சிவியரான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா என்ன மீன்ஸ் பிரிசனில் வைக்கிறது மீன்ஸ் ஜெயிலில் போட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்துட்டு இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெடக்கி அப்படின்ற அமெரிக்கன் ஸ்விம்மர் வந்துட்டு 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஃபார் ரெக்கார்ட் ஈக்குவலிங் 9th ஒலிம்பிக் கோல்டு மீன்ஸ் 9th ஒலிம்பிக் கோல்டு வந்துட்டு அமெரிக்கன் சூப்பர் ஸ்டாரான கேட்டி லெடக்கி அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற காம்படிஷனில் அப்படின்றதான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸில் கொடுத்துருக்காங்க. வேற USA டேக்ஸ் மிக்ஸ்டு 4x100 மெட்லி டைட்டில் இன் வேர்ல்டு ரெக்கார்ட் டைம். USA வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் டைமில் வந்துட்டு இந்த ரிலே காம்படிஷனில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நெமோர் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் டு வின் அண்ட் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் மெடல்ஸ் மீன்ஸ் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கனாக யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெய்லியா நிமோர் அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஒரு அல்கேரியன் ஜிம்னாஸ்ட் அப்படின்றது தான் வந்துட்டு இதை நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. கெய்லியா நிமோர் அப்படின்றவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்கீரியா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வேற வேர்ல்டு நம்பர் 1 ஸ்கெஃப்லர் எட்ஜஸ் ஃப்ளீட்வுட் டு தி கோல்ஃப் விக்ட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காட்டி ஸ்கெஃப்லர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு அமெரிக்கன் கால்ஃபர். ஸோ இவங்க வந்துட்டு எட்ஜஸ் ஃப்ளீட்வுட் ஆஃப் த கோல்ஃப் விக்ட்ரி கோல்ஃபில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The world number 1 secured his 11th win of the year with a course of record equaling 62 to H Fleetwood on 19 under par of the டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேர்ல்டு நம்பர் 1 யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்கெஃப்லர் அப்படின்றதான் வந்துட்டு இந்த நியூஸாக இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைல்ஸ் ஸ்ட்ரீக்ஸ் டு கிரேட்னஸ் இன் 9.79 செகண்ட்ஸ் மீன்ஸ் 9.79 செகண்ட்ஸில் யார் வந்துட்டு மென்ஸ் ஒலிம்பிக் 100 மீட்டர் கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு சாம்பியனான நோவா லைல்ஸ் அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு அமெரிக்கன் அத்லெட். இவங்க 9.79 செகண்ட்ஸில் மென்ஸ் ஒலிம்பிக் 100 மீட்டரில் கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
தாம்சன் லூசஸ் அவுட் பை அ விஸ்கர் மீன்ஸ் தாம்சன் வந்துட்டு பை அ விஸ்கர் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன அப்படின்னா பை அ வெரி ஸ்மால் அமௌண்ட், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மென்ஸ் ஒலிம்பிக் 100 மீட்டர் கோல்டு யார் வின் பண்ணாங்க அப்படின்னா நோவா லைல்ஸ் அப்படின்றவங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் அத்லட். 9.79 செகண்ட்ஸ் அப்படின்றதா தான் இந்த நியூஸ் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரிபிள் ஜம்பர் லா ஃபாண்ட் அப்படின்றவங்க ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. டொமினிகா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த தியா லாஃபாண்ட் அப்படின்றவங்க விமென்ஸ் ட்ரிபிள் ஜம்பில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடல் ஃபார் தி டைனி கரேபியன் கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் மெடலாகவே இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த காம்படிஷன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.